இன்னைக்கு மத்தியானம் ஒரு Facebookல ஒரு நியூஸ் பார்த்தேன். இப்ப அது தனி, இது தனி. சரியா? ஒரு பையன் வந்து சென்னையில ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்திருக்கான். 17 வயசு பையன். அவன கிளாஸ்ல இருந்த 3 பேரு, அவன் அழகா இல்ல, கருப்பா இருக்கான், ஒல்லியா இருக்கான்னு கேலி பண்ணியிருக்காங்க. அந்த கேலி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. அவங்க ஸ்கூல்லயும் போய் சொல்லியிருக்காங்க. அவங்க எதுவும் கண்டுக்கல. ஸ்கூல்ல வந்து கூப்பிட்டு கூட அவங்க அம்மா, அப்பா கூட சொல்லியிருக்கலாம். என்ன பண்ணாங்களோ தெரியல. அந்த பையன் வந்து வீட்டுக்கு சோகமா வந்திருக்கான். மாடியிலேருந்து குதிச்சுட்டானாம். ரொம்ப தப்பு. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப தப்பு. நம்ம நீ நீ யோசித்து பாருங்க. இங்கிலீஷ்காரங்க முன்னாடி என் பக்கத்துல இருந்தாங்கன்னா, நான் கருப்பா தெரிவேன். கலருங்கிறது வந்து ஒப்பிட்டு பார்க்குறப்போ, ஒருத்தர் கலராவும், ஒரு கருப்பாவும், ஒருத்தர் ப்ரவுன் கலராவும் தெரிவாங்க. இந்த கலர பத்தி பேசுறது, ஒல்லியா இருந்தா இருந்துட்டு போறேன். 25 வயசுல இருக்கிற ஒரு பையனுக்கும், 17 வயசுல இருக்கிற பையனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த பசங்க ஒல்லியா தான் இருப்பாங்க. சரிங்களா? ஒல்லியா தான் இருப்பான். அவன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கான். அத பத்தி உங்களுக்கு என்ன கவல? அந்த பையன வந்து அந்த 3 திருட்டு பயவுலைக புண்படுத்தி சாகடிச்சிருச்சு. பாவம் அந்த அம்மா. எவ்ளோ பாவம். ரொம்ப கஷ்டம். அந்த பசங்கள என்ன பண்றதுன்னே தெரியல. நேத்து ஒரு Facebookல ஒரு நியூஸ் வந்தது. அ என்னாச்சு, ஒரு அம்மா இறந்து போயிட்டாங்க. ஏதோ ஒரு தஞ்சாவூர் பக்கம். அப்பா வந்து ஏற்கனவே இறந்து போயிட்டாரு. அம்மாவும் ஒரு பையனும் மட்டும் இருந்திருக்காங்க. அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க முதல் நாளு. அவன் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறானாம். அந்த கிறுக்கு பையன். அ அவங்க அம்மா இறந்த மறுநாளு அவனும் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதாவது எதுக்கு நம்ம பிள்ளைங்கள பெத்து வளர்க்குறோம் அப்படின்ற காரணத்தையே அவங்க கிட்ட சொல்றது இல்ல நம்ம. இப்போ நம்ம நம்ம இருக்கோம். நம்ம பிள்ளைங்க. அடுத்த ஜெனரேஷன் இந்த உலகத்துல நம்மளுடைய நம்மளோட ஜெனடிக்ஸ் இந்த உலகத்துல வாழணுன்ற ஆசை தான் நம்ம வந்து பிள்ளைங்கள பெத்துக்கிறது. சரியா? அடுத்தடுத்து போகணும். தாத்தா, பாட்டி அப்படியே பேர பிள்ளைங்க அப்படியே போய்க்கிட்டே இருக்கணும்னு தானே ஆசைப்படுறோம். அவன் ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறான். அதாவது எமோஷனலா வீக்கான ஆளு. ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்ல. ஒரு 5ஆம் கிளாஸ் படிச்சவங்க கூட இந்த மாரி பண்ண மாட்டாங்க. அவன் தனியா இருந்தானா? இல்ல யாரும் அவனுக்கு எதுவும் உதவி பண்ணலையா? மனசு கஷ்டத்துல இருந்தானா? அவன் வந்து த தற்கொலை பண்ணிட்டான். அவன் என்னத்த படிச்சு என்ன பிரயோஜனம்? உலகத்துல வந்து உலகத்துல நான் பார்த்தத வச்சு தான் சொல்றேன். உலகத்துல படிப்பு தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நீட் எக்ஸாம்ல தோத்து போயிட்டேன்னு செத்து போறது. அப்படி சில இது இருக்கு. சரிங்களா? அதாவது வந்து அது படிப்பு பைத்தியம். டைம் என்ன ஆகுது? 16 நிமிஷம். அது வந்து படிப்பு பைத்தியம். இது வந்து எமோஷனல் பைத்தியம். அம்மா இல்லாட்டி உலகத்துல வாழவே முடியாதா? ஒரு சின்ன குழந்தை இருக்கு. ஒரு 5 வயசு, 4 வயசு பையன்லாமா தற்கொலை பண்ணிக்கிறான்? ஒரு 4 வயசு பிள்ளை தற்கொலை பண்ணிக்குதா? எ அம்மா இறந்து போயிட்டா தற்கொலை பண்ணிக்குதா? அதுக்கு தெரியாது. தன்னோட அம்மாவோட இடத்த இன்னொருத்தருக்கு குடுக்கணும். அது அவங்கள வந்து நம்ம அம்மா மாதிரி நினைச்சுக்கணும்னு தான் பாக்குமே தவிர